சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த ஒரு இதை நம்ம ஒரு வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கோம். மாதக்கோள் அது பாத்தீங்க அப்படின்னா மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோள். அப்போ மாத பலன் எல்லாமே நம்ம வரிசையா தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாகி என்ன பலனை நமக்கு கொடுப்பாரு, சுக்கிரனுடைய கடமைகள் இந்த 12 ராசிகளுக்குமே என்ன பலன், அவருடைய கடமைகள் என்ன, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் எப்ப பெயர்ச்சி ஆகிறாரு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச வீட்டில இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் 5வது மாசம் 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா புதன் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டில இருந்து ரிஷப வீட்டுக்கு அவரும் பயிற்சி ஆகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த புதன் தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர் பாத்தீங்க அப்படின்னா மீன வீடான 12ஆம் காலபுருஷ தத்துவப்படி 12வது வீடான மீன வீட்டில இருந்து அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியில பயிற்சி ஆகும்போது பயிற்சி ஆகுது. அப்படி பயிற்சி ஆகி இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய வேலைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடமைகள் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன அவங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த சுக்கிரனுடைய வேலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆதி மனிதர்கள் தோன்றிய போது ஒரு நாகரிக வாசலை எட்டி பிடித்த போது உருவானது இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம். அந்த ஆதிக்கம் உருவாகி உயிர்கள் சமநிலை பெற்று அதுகளுக்கு வாழ்க்கை துணை என்று ஒன்று உண்டு என்றால் அது சுக்கிரனுடைய காரகமே. அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவர் எப்படிப்பட்ட பலனை எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த காலபுருஷனின் தத்துவப்படி 7வது ராசி. 7வது ராசி அது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு. 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம். அப்ப உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பெயர்ச்சி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது அதாவது வைகாசி மாசம் 6ஆம் தேதி 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி மேச வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். மேச வீட்டுல இருந்து ரிஷப வீடு சொந்த இடத்துக்கு போறாரு. அவர் சொந்த இடத்துக்கு போனா எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஒரு மனிதன் வெளியில எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் அந்த சொந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பிரமிப்பு இருக்கும். சுத்தி போய் வரும் பொழுது அந்த ஒரு மனம் ஆறுதல் அடையும் பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த 12 கட்டங்களையுமே சுத்தி இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த அவருடைய சொந்த வீட்டுக்கு ரிஷப வீட்டுக்கு வர்றாரு. ரிஷப வீட்டுக்கு சுக்கிரன் இருக்காரு, குரு பகவான் இருக்காரு, சூரியன் அங்கதான், புதனும் அந்த ராசியிலேயே. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படின்னா அதை ஒரு ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. முற்றிலும் சுபக்கிரகமான குரு பகவான், தேவகுரு, அசுரகுருவான அவர் சுக்கிரன், அந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்தாலே ஒரு பெரிய விஷயம். அதுலயும் சூரியன், அதுலயும் புதன், இந்த 4 கிரகங்கள் ஒண்ணு கூடுதுங்க. 4 கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுது. இந்த 4 கிரகம் ஆட்சி பலம் பெற்று ஒருத்தர் ஒரு பார்வை பார்த்தா அதுக்கு என்ன பலன், 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கான பலன் என்ன
அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா 4 பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ண அவருடைய நிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா உயர்வான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அங்க உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இருந்து 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இல்ல உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2 அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், படிப்பு, அடிப்படை கல்வி இதெல்லாமே இதுலதான் வருது. அப்ப இந்த 2ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது இதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் சாதனையே இருக்காது. அது ஒண்ணு. அடுத்து வந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சுக்கிரன் வந்து 12ல இருந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நிலை இருக்கும்? சுகபோகமான வாழ்க்கையில வந்து இல்லறங்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் பிரம்மாண்டமா இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷம் நீடிக்கும், நீண்ட நாள் சந்தோஷத்துல வாழ்வாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 அப்படிங்கிறது படுக்கை அறை சுகம்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 12ஆம் இடம் தான். இந்த அதுக்கு காரகர் வந்து சுக்கிரன். இதனால நம்ம இந்த வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த காரகம் அப்படிங்கிறது இந்த பள்ளியறை சுகம் எல்லாமே சுக்கிரனுடைய காரகம். நம்ம சுக்கிர பயிற்சி பேசும்போது அதை சொல்லித்தான் ஆகணுங்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்து வந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புதுசா வீடு கட்ட வாய்ப்பு உண்டு, பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு, தாயினுடைய உடல்நலை குறைபாடுகள் இருக்குன்னா அதை நல்லா மேன்மையாக்க வாய்ப்பு உண்டு, தாயினுடைய சொத்து பத்துக்கள் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாமே இந்த அமைப்புல உண்டு. இந்த சுக்கிரன், சூரியன், புதன் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வை மட்டும்தான். இந்த குரு பகவான் 5, 7, 9 அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையா இருக்கக்கூடிய கட்டத்தை பார்ப்பார். அப்ப இந்த கிரகங்களோட சேர்ந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவருக்கு குரு பகவான் மற்ற கிரகங்கள்லாம் 1 மாசம் பயணம் செய்யும். இந்த குரு பகவான் 1 வருஷம் பயணம் செய்வார். நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை அப்படியே அள்ளி பிரம்மாண்டம் பண்ணிட்டு போயிடும் மற்ற கிரகங்கள் எல்லாமே மாசக்கோள்கள். அதை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுக்கிர பயிற்சி மிக மிக அருமையான ஒரு பயிற்சி. என்ன அதாவது திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. லாட்டரி சீட்டு இந்த மாதிரியோட அடிக்கும். ஏன்னா இல்லீகலான ஒரு விஷயங்கள் இல்லாமல் டைரக்டான ஒரு விஷயங்கள். லாட்டரி சீட்டு அப்படிங்கிறப்ப அது இல்லீகல் கிடையாது. அது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்கும் பணம். அப்போ அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கூட அது மாறும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி வருது. செவ்வாய் பயிற்சி எப்போ வருது? வைகாசி மாதம் 19ஆம் தேதி, ஜூன் மாசம் 1ஆம் தேதி, ஜூன் 1ல வந்து ஜூன் 1 6வது மாசம், ஜூன் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பயிற்சி ஆகி அவருடைய உங்களுக்காக 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெறுறாரு. 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப 7ஆம் பார்வையாக பார்க்கையில உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், களத்திரஸ்தானம் தானே 7ஆம் பாவம். அப்ப ஒரு கூட்டாளி, பொது ஜன தொடர்புகள், கூட்டு தொழில் இதெல்லாமே கை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 12 என்பது எல்லா வகையிலுமே வெளியூர், வெளிநாடு, வெளி பயணங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். சரி, இந்த வாய்ப்பு உண்டாகும், மாற்றம் உண்டாகும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த விஷயம் பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு 50% 60% பொருந்தும். 100% சாதனை பண்ணணும்ல. அப்ப என்ன பண்ணணும்? உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பை பாருங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமையுதோ அதுதான் உங்களுடைய கர்ம வினை. அவ்வளவுதான். அதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்கோ, அந்த கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கோ அது என்ன பிரதிபலிப்பு பண்ணுதோ அதனுடைய மாற்றங்கள் தான் நம்ம கண்டிப்பா நம்ம உடல்ல பிரபஞ்சத்தினுடைய
இந்த பிரபஞ்சத்தினுடைய ஐம்பெரும் பூதங்களுடைய அமைப்பு தான் நம்மளுடைய உடல். உடல்ல அந்த ஐம்பெரும் பூதங்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அந்த மாற்றங்களுடைய இது அப்படியே நம்ம உடம்புலையும் பிரதிபலிக்கும். அப்போ நல்லதா மாறுறதும் கெட்டதா மாறுறதும் அந்த கிரகத்தினுடைய அனுக்கிரகம் நமக்கு அப்படியே செயல்படுறதும் எல்லாமே அவரவருடைய விதியின் அமைவை பொறுத்து, நடக்கக்கூடிய தசாபுத்தி காலத்தை பொறுத்து, நடக்கக்கூடிய கிரகங்களுடைய கோச்சார பலனை பொறுத்தும் அவங்களுக்கு நடக்கும் இல்லையா? அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பணி என்ன, முதல்ல நம்ம அதை பார்த்துருக்கணும். முதல்ல சுக்கிரன் வந்து எப்படி சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்னு சொல்றான். அவருடைய பணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக இன்பங்கள். இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் அப்படின்னாலே அது வந்து சுக்கிரனுடைய காரகம் தான். அப்ப இந்த உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் காரணமானவர் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான். காம உணர்வுகள், ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகம் தான். அப்போ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே ரசனைங்கிறது அதை பாருங்க, அழகு, அழகிய பொருட்கள், பணம், ஆடை, ஆபரணம், அலங்கார மாளிகை, வாசனை திரவியங்கள், சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளியறை சுகம், ராஜபோக வாழ்க்கை, அலங்காரமான மாளிகை வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள். அது இல்லாம மெயினா பாருங்க, ஒரு கரு உருவாகுது அப்படின்னா சுக்கிலம், சுரோனிதம் ரெண்டுமே நல்லா இருக்கணும். ஆணாக இருந்தால் சுக்கிலம் என்பது நல்லா இருக்கணும், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் என்பது நல்லா இருக்கணும். அவங்களுக்கு குழந்தை பிறப்பு என்பதில் எந்த விதமான குறைபாடுகள் வரவே வராது. அவரவருடைய முன்ஜென்ம கர்ம வினைங்கிறது அதுதான். ஒரு கிரகம் நல்லதா அமைகிறது, நல்லதா அமையாது, பலமா இருக்கிறது, பலவீனமா இருக்கிறது, இது எல்லாமே அவனுடைய கர்ம வினையும் பொறுத்து. என் வாழ்க்கையில நான் வந்து பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் கஷ்டம்னா எனக்கு என்னன்னு தெரியல, ஆண்டவன் நமக்கு நல்ல வழியை விட்டுட்டான் அப்படின்னு சொல்றவரும் உண்டு. அவரவருக்கு கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்கள் இது வரைக்கும் ரொம்ப ரேரான விஷயம், நல்ல விஷயங்களே நான் சந்திக்கல அப்படின்னு நமக்கு ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க. ஐயா நான் இந்த ராசி, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடிவு காலமே இருக்காதா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஏதேனும் குறைகள் இருக்கா, தோஷங்கள் இருக்கா, அதை நிவர்த்தி பண்ண வழி இருக்கா, இல்லை உங்களுடைய விதியினுடைய கர்ம வினை எப்படி, இதெல்லாம் தசாபுத்தி கோச்சார பலன்லாம் பார்க்காம ஒரு பலன் சொல்ல முடியாது. அப்போ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதேனும் சின்ன மாற்றங்கள்னாலும் உருவாக வாய்ப்பு உண்டு. அப்போ இதை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பலமாக இருக்காரு அப்படின்னா சுக்கிலம், சுரோனிதம் இது எல்லாமே நல்லா தான் இருக்கும். சுக்கிரன் வந்து பலம் பெறதுன்னா என்ன, அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது, நீசம் பெறாமல் இருக்கணும், வக்ரமாகாமல் இருக்கணும், திதி சூன்யத்துக்குள்ள அகப்படாமல் இருக்கணும், அஸ்தமனமாகாமல் இருக்கணும், இதெல்லாம் பலம். ஆனால் இது பூரா அப்படியே மாற்றி நடந்துச்சு அப்படின்னா அது பலவீனம். அப்போ பலம் பெறதும் பலவீனம் பெறதும் நல்லதை தரும், கெட்டதை தரும், இது ரெண்டு தானே நடக்கணும். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். மனைவி எந்த நிலையில நமக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை அறியக்கூடிய தன்மை இந்த சுக்கிரனுடைய பார்த்தா அவருடைய ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம், ஆண் ஜாதகத்தில். அப்போ அவர் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதாவது அவங்களுடைய ஜாதகத்தில் அதுக்கு ஆண், இதுக்காக வந்து ஆணை வந்து நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பார்க்கறதுக்கு செவ்வாயை பயன்படுத்திடலாம். அப்போ ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு விஷயங்கள் உண்டு. நம்ம சுக்கிர பலன் பார்க்கறதுனால சுக்கிரனை பற்றி மட்டும் சொல்கிறோம். சரி, இதில் வந்து 18 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து வக்ரம் ஆயிடுவார். இந்த வக்ர சூழ்நிலையில் அவருடைய செயல்பாடு கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் அந்த இது பக்கம் வக்ரத்தில் இருப்பார். அப்போ அவருடைய செயல்பாடு மந்தமான சூழ்நிலையாக இருக்கும் எல்லா வகையிலையுமே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் ஜாதகர் வந்து கடைசி குழந்தையா ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாருன்னா அவருக்கு வந்து பரணி, பூரம், பூராடம் 3 நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் வருது அப்படின்னா அதை குட்டி சுக்கிரன் சொல்லி சொல்லுவோம். இந்த குட்டி சுக்கிரன் குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சுக்கிரன் வந்து உங்களுக்கு பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா இதை பார்க்காம அந்த வார்த்தை சொல்லிடவே கூடாது. பலமாக இருந்துச்சு அப்படின்னா அவருடைய செயல்பாடு ஆரம்ப காலத்துலேருந்து அந்திம காலம் வரைக்குமே அருமையாக இருக்கும். வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டங்களை சந்தித்தாலும்
இன்பங்கள் வந்து பெருசா அனுபவிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பார். அப்ப அவரை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும், பிரம்மாண்டமா வாழ்ந்துட்டு அவருடைய சாவு காலம் வரைக்குமே எந்த விதமான குறைபாடு இல்லாம இருந்தார்ப்பா அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கக்கூடியது அவரவருடைய கர்ம வினையும் உண்டு. இதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த சுக்கிரனை பார்க்காம அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டி சுக்கிரன் வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்கிறத சொல்லிடக்கூடாது. சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம் ஒரு அளவுக்கு தான் சொல்லியிருக்கோம். அதை ஒரு ராசியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய பதிலும் இருக்கு. அதை இதுக்குள்ள முடிக்க முடியாது. இதுல வந்து சித்திரை சுவாதி விசாகம், சித்திரை சுவாதி விசாகம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியில 2 பாதம், இன்னொரு ராசியில 2 பாதம், அப்படித்தான் வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம், இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சிருக்கோம். நம்ம இப்படி பிரிச்சிருக்கும் போது வந்து நம்ம பிரிச்சிருக்கோம்னு சொல்ல முடியாது. இதை முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர் பெருமான்கள் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த எழுதின விஷயத்த நம்ம இப்போ சொல்றதுங்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப எழுதின ஒரு மனிதர்களுக்கு என்ன ஞானம் இருந்திருக்கணும். ஆனா அதையும் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் தான் நம்மளை ஜோதிடர்களை தவிர ஜோதிடர்கள் ஒரு எந்த விஷயத்தையும் உருவாக்கக்கூடியவர்கள் அல்ல. சரி, இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம், இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரங்கிறதுனால இந்த முருகனுடைய அருள் பெற்றவர்கள். உங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஷ்டி திதி உள்ளவங்க, முருகனுடைய அனுக்கிரகம் அதாவது நட்சத்திரங்கள் இந்த மாதிரிலாம் உள்ளவங்க யார் யார், செவ்வாயுடைய மேச வீடு விருச்சகம் இந்த மாதிரிலாம் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனுக்கிரகம் பெற்றவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க. முருகனுடைய வழிபாடு பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். கல்யாணத்தில் தடை தாமதம் வருதா, திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூர் வந்து வியாழக்கிழமை போங்க. புதன்கிழமை இரவு அங்கே போயிட்டு வியாழக்கிழமை அந்த குரு பகவானோட குருஸ்தலம் தான் அது. முருகப்பெருமானை வணங்கிட்டு வரும் பொழுது கல்யாணத்தில் உள்ள தடை தாமதங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் நல்லபடியாகவே நீங்கும். அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் ஈஸியாக வந்து யார்கிட்ட வேணாலும் போய் எளிமையாக பேசி ஒரு சாதனையை பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிஸ்னஸ்ஸு, வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பாருங்கள் ரொம்ப திறமையாக செயல்படுவாங்க ராகுடைய நட்சத்திரக்காரர்கள். அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு நல்ல சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ராகு பகவான் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்காருன்னா அள்ளி அள்ளி கொடுப்பார், எந்த விதமான குறைபாடும் இருக்காது. எந்த கிரகம் யாருக்கு சாதகமாக இருந்தாலுமே அவங்களுடைய வேலை கரெக்டாகவே இருக்கும். பணி சாதகமற்ற கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பலவீனத்தை சந்திக்கும். லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவனை பார்த்தாலும் பலனும் இல்லை. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துக்கும் பார்வை இருக்கு, 12ஆம் இடத்துக்கும் பார்வை இருக்கு. இங்கிட்டும் பார்வை, இங்கிட்டும் பார்வை. அதுவே அவங்களுக்கு ஒரு பலமான விஷயம்தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாகம். விசாக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பார்வை இல்லை அப்படின்னாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள், பேச்சுவார்த்தைகள், நிதானமான பேச்சுக்கள் மூலம் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வந்துடுவீங்க இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள். உங்களை பொறுத்தளவுக்கு அந்த அதந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லாட்டியும் மெதுவாக ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா அதில் அர்த்தத்தோடு பேசி சாதனை பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள். 3 நட்சத்திரங்கள் துலாம் ராசியை பொறுத்தவரை. அதில் வந்து சித்திரை சுவாதி விசாகம் 3க்குமே வந்து இந்த சுக்கிர பெயர்ச்சியானது நல்ல மாற்றம் உண்டு. மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.